இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வியூஸ். வியூஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வியூ வந்து லாஜிக்கல் டேபிள்ன்னு சொல்லுவாங்க. வியூ வந்து அ பார்க்கறதுக்கு டேபிள் மாரியே இருக்கும். பட் இதுல ஆம் அ எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. இது வந்து லாஜிக்கல் டேபிள். ஸோ வியூ எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்னா, ஆம் இப்போ வந்து அ 1 ஆர் மோர் டேபிள் வந்து நம்ம டேட்டா ஃபெட்ச் பண்ணணும். ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து அந்த சேம் குவெரி வந்து மல்டிபிள் பிளேஸ்ல யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து இல்ல. இப்ப இதுவரைக்கும் நம்ம எழுதின குவெரி எல்லாம் வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆகல. இப்ப வந்து நம்ம தேவைப்படுறப்பலாம் அந்த குவெரி எழுதுறோம். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி இது மாரி நம்ம அம் இது மாரி நம்ம குவெரி எழுதிட்டே இருக்கோம். இந்த குவெரி எல்லாமே நம்ம சேவ் பண்ணல. ஸோ நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம குவெரி எழுதுறோம். இந்த குவெரி எங்கேயுமே நம்ம சேவ் பண்ணி வைக்கல. பட் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, சேம் குவெரி இப்போ வந்து அ ஒரு 1000 பிளேஸ்ல தேவைப்படுது அப்படின்னோம்னா, அப்படி தேவைப்படையில வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த குவெரிய வந்து சேவ் பண்றதுக்காண்டி கிரியேட் பண்றது தான் வியூஸ். வியூஸ் கிரியேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, அம் அந்த வியூ நேம வந்து இப்ப 1000 பிளேஸஸ் இருக்குன்னா, 1000 பிளேஸ் அந்த வியூ நேம மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஆம் இது ஏதாச்சும் ஒரு இந்த குவெரில ஏதாச்சும் சின்ன சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த வியூல மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அது எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்குமோ, அங்க எல்லாம் அந்த சேஞ்சஸ் நடந்துரும். ஸோ, அதனால தான் மோஸ்ட்லி வியூ யூஸ் பண்ணுவோம். வியூ வந்து அந்த அ நம்ம எழுதியிருக்க குவெரியோட லாஜிக்க ஹைட் பண்றதுக்காகவும், ஒரு சில செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காண்டி நம்ம வியூஸ் யூஸ் பண்ணுவோம். வியூல எப்போதுமே டேட்டா இருக்காது. இதுல வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வியூ வந்து ஒரு டேபிள் மேல கிரியேட் பண்றோம்னா, அந்த டேபிள வந்து பேஸ் டேபிள்ன்னு சொல்லுவாங்க. அ பேஸ் டேபிள் மேல நம்ம கிரியேட் பண்ற இது அ வியூ வியூ வந்து அ அ நான் பேஸ் டேபிள் மேல வியூ கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? பேஸ் டேபிள்ங்கிறது வியூ யூஸ் பண்ற டேபிள தான் பேஸ் டேபிள்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 ஆர் மோர் டேபிள்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆ வியூ வந்து நார்மல் ரிலேஷனல் வியூவா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் வியூவா இருக்கலாம். அ ரிலேஷனல் வியூ நம்ம நார்மல் ஜாயின்ஸ், சப் queries இந்த இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் ரிலேஷனல் ஆ வியூ ரிலேஷனல் குவெரி தான். சரிங்களா? ரிலேஷனல் குவெரியா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் வியூ இருக்கலாம். ஆப்ஜெக்ட் வியூஸ்ங்கிறது ஆம் லாப், அ ரெஃப், நெஸ்டட் டேபிள், விஅரேஸ் இதெல்லாம் PLSQL வரும். இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ அந்த டேட்டா டைப் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் வியூன்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் கான்செப்ட் பார்க்கலாம். சரிங்களா? வியூ கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கணும். சரிங்களா? வியூ கிரியேட் பண்ற பெர்மிஷன்ஸ் இருக்கணும். பெர்மிஷன்ஸ் இருந்து அ ஸ்கீமா ஆக்சஸ் DML ஆப்பரேஷன் பண்ற ஸ்கீமா ஆக்சஸ் இருந்தா, அப்ப நம்ம வியூ கிரியேட் பண்ணலாம். வியூ வந்து இதுதான் வியூவோட சின்டாக்ஸ் சரிங்களா? ஆ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் நம்ம கிரியேட் டேபிள் பண்ணுவோம். ஆர் ரீப்ளேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆல்ரெடி வியூ இருந்துச்சுன்னா, அந்த இத வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். நம்ம லேட்டஸ்ட் இத. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ன்னா வந்து இப்போ வந்து அ நம்ம வியூ கிரியேட் பண்றோம். அப்போதைக்கு வந்து பேஸ் டேபிளே இல்ல. ஸோ டைரக்ட்டா பேஸ் டேபிள் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணோம்னா, அது ஃபோர்ஸ் வியூ. ஃபோர்ஸ் வியூ கிரியேட் பண்ணையில நம்ம பேஸ் டேபிள் இல்லாமலே கிரியேட் பண்ணலாம். நோ ஃபோர்ஸ் வியூக்கு வந்து கண்டிப்பா வந்து பேஸ் டேபிள் இருக்கணும். நம்ம எந்த டேபிள்லேருந்து குவெரி எழுதுறோமோ, அந்த பேஸ் டேபிள் கண்டிப்பா இருக்கணும். வியூ அதுக்கப்புறம் வியூ நேம். அதுக்கப்புறம் நம்ம என்ன காலம் இருக்கோ, அந்த காலம் நேம்ஸ் குடுத்துட்டு, அஸ் கீவேர்டுக்கு அப்புறம் கீழ வந்து நம்ம எந்த செலக்ட் குவெரி வந்து எழுதலாம். சரிங்களா? நமக்கு என்ன தேவை செலக்ட் குவெரி நம்ம தேவையோ, அந்த செலக்ட் குவெரி எழுதலாம். ஸோ ஒன்லி இந்த பார்ட் மட்டும் தான் வியூல அதிகம். மெ அ எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி இங்க என்ன நம்ம பார்த்தோமோ, அது எல்லாமே நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னும் ஒண்ணு வித் செக் ஆப்ஷன், ரீட் ஒன்லி 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ மட்டும் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வியூ எப்படி இது பண்றதுன்னு நான் சொல்லித் தரேன். சரிங்களா? ஆம் எக்ஸாம்பிள் ம், ம். ம். இப்ப இப்ப இந்த இந்த ஸ்டேட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. கிரியேட் வியூ நேமு அஸ் இந்த இது பூரா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். எம்ப்ளாயி நம்பர் இதுக்கு வந்து நான் ஒரு அலியாஸ் குடுத்துருக்கேன். நேமுக்கு இதுக்கு ஒரு அலியாஸ் குடுத்துருக்கேன். இது ஒரு அலியாஸ். ஜாப்க்கு ஃப்ரம் EMP. டேபிள்ல இருந்து இருக்கேன்.
ஒரு வியூ கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த இது வந்து இந்த வியூக்கு இதுதான் பேஸ் டேபிள். EMP தான் பேஸ் டேபிள். இப்ப கிரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, பிரிவிலேஜ் இல்லாம இருக்கு. பிரிவிலேஜஸ் வேணும். privileges. So view privilege view create பண்றதுக்கான privileges இருக்கணும். So view பண்றதுக்கான privileges இருக்கு. So இப்ப இதுக்கப்புறம் மறுபடியும் நான் கனெக்ட் பண்றேன். இப்போ நம்ம வியூ ப்ரிவிலேஜஸ் அந்த யூசருக்கு இல்லாட்டி ப்ரிவிலேஜஸ் நம்ம மோஸ்ட்லி நம்ம லோக்கல் சிஸ்டம்ல நம்ம இது பண்ணுவோம். இல்லாட்டி டிபிஏ தான் நம்மளுக்கு அந்த வியூ ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கிரியேட் வியூ நேம் சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டேபிள வந்து குவெரி தமிழ்ல நமக்கு இந்த டேட்டா எல்லாம் தேவைன்னா நம்ம டைரக்டா அந்த வியூவை குவெரி பண்ணியே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆனா அந்த வியூல வந்து நம்மளுக்கு டேட்டா இருக்காது, ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். இந்த வியூ என்னன்னா இன்டைரக்டா வந்து பேஸ் டேபிள கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு டேட்டா எடுத்து வரும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் வந்து நம்ம வியூவை தான் குவெரி பண்றோம். பட் இன்டைரக்டா இந்த வியூ என்ன பண்ணும்னா இந்த பேஸ் டேபிள கால் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வரும். பட் இந்த வியூல நம்ம என்ன காலம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காலம் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ வந்து என்னன்னா பேஸ் டேபிள்ல எம்ப்ளாயி நம்பர் இருக்கு. பட் வியூ கிரியேட் பண்ணையில நம்ம அலியாஸ் நேம், ஐடி நேம், நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐடி நம்பர் தான் இதாகுது. ஸோ வந்து நேம் இருக்கு. நம்ம இங்க வியூ கிரியேட் பண்ணையில இது பண்ணியிருக்கோம் சரிங்களா? இது மாதிரி இது பண்ணல. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல இருக்கு இந்த வியூ கிரியேட் பண்ணல என்னென்ன காலம் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த காலத்தை தான் அந்த வியூ யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் இதை தவிர்த்து வேற காலம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தை நம்ம வியூ யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க எம்ப்ளாயி நம்பர், நேம், சேல், ஜாப் இது வந்து இருக்கேன், இது பண்ணிருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் டைரக்டா நேம் குவெரி பண்ணலாம் அப்படின்னா நேமும் குவெரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம வியூ கிரியேட் பண்ணல நேம் இது பண்ணி கிரியேட் பண்ணல. ஸோ நேம் வந்து நம்ம நேம்னு மாத்திருக்கோம். ஸோ வந்து இங்க என்ன அலியாஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிருக்கோமோ அலியாஸ் கொடுக்கலாட்டி அந்த நேமே யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அலியாஸ் கொடுத்துட்டோம்னா அதைத்தான் நம்ம கரெக்டா இது பண்ணிடலாம் சரிங்களா? கரெக்டா அந்த இதை நேம் தான் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஃபெச் பண்ண முடியும் சரிங்களா? இப்ப இதுல இல்லாத காலத்தையும் நம்ம ஃபெச் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல டிபார்ட்மெண்ட் நம்பர் நான் வியூ கிரியேட் பண்ணல இது பண்ணல. இப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் நான் கிரியேட் பண்ணல. ஸோ இதை அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வியூல இந்த வியூ கிரியேட் பண்ண பட் இது பேஸ் டேபிள்ல இருக்கான்னு இருக்கு. பட் ஆனா வியூ கிரியேட் பண்ணல, அந்த காலம்ல செலக்ட் பண்ணல. ஸோ இந்த குவெரியில என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் நம்ம இந்த வியூல இருந்து செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா? இதுல வந்து நம்ம இப்போ வந்து எம்ப்ளாயி நம்பர் ஐடி அண்டர் ஸ்கோர் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால இது கேஸ் சென்சிட்டிவா எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா செலக்ட் நான் ஐடி நம்பர்னு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஃப்ரம் திஸ் பாருங்க. ஏன்னா இது வந்து நான் இங்க கேஸ் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த கேஸ் சென்சிட்டிவோட தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதே என்ன மாதிரி வியூ டிக்ளேர் பண்ணையில இது பண்ணியிருக்கோமோ சேம் வே தான் வந்து நம்ம குவெரியும் பண்ண முடியும். ஸோ அது நம்ம வியூ நம்ம பிளான் பண்றத பொறுத்து நம்ம சரிங்களா? ஸோ
இதுல வந்து டேட்டா வந்து இந்த இதுல இருக்காது. இது வந்து இன்டைரக்ட்டா வந்து டேபிள்ல இருந்து நம்மளுக்கு டேட்டாவ எடுத்துட்டு வரும். ஆ இதுல வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். ஸோ டெஸ்க் அ பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். ஆ ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து ஒன்லி நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் ஆ இன்ஹெரிட் ஆகும். மித்த எந்த கன்ஸ்ட்ரெயினுமே நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆகாது. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆல்டர் கன்ஸ்ட்ரெயின் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரெயின ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஹெரிட் ஆயிரும். ஸோ பேஸ் டேபிள்ல இருந்து. ஸோ இட்ஸ் ஒன்லி இதுல ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். இதுல டேட்டா இருக்காது. நம்ம வியூவ கால் பண்றதுனால இன்டைரக்ட்டா இந்த வியூ வந்து என்ன பண்ணும்னா, இந்த குயரிய கால் பண்ணி அதுலருந்து போயிட்டு ஆ பேஸ் டேபிள கால் பண்ணி அங்க இருந்து தான் டேட்டாவ எடுத்துட்டு வரும். சரிங்களா? ஆம். அதுக்கப்புறம் வியூ இ இப்ப வந்து என்னன்னா, ஆம் ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். இப்ப வந்து என்னன்னா, நான் கிரியேட் வியூ குடுத்துருக்கேன். இப்ப வந்து கிரியேட் வியூ இருக்கிறேன். இப்ப வந்து இந்த கொயரிய வந்து நான் அப்டேட் பண்ணணும். வேற கொயரிய மாடிஃபை பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து என்ன பண்ணணும்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இருந்தா பழைய கொயரிய வந்து ஓவர் ரைட் பண்ணணும். நான் கிரியேட் வியூ வியூ நேம் குடுத்துருக்கேன். இப்ப வந்து இந்த கொயரிய அப்டேட் பண்ணணும் அப்டின்னு இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் எரர்ன்னு இல்ல. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் குடுத்தோம்னா, பழைய கொயரி வியூ நேம். இந்த வியூ நேம மறுபடியும் வித் லேட்டஸ்ட் கொயரி நீ அப்டேட் பண்ணு. நான் என்னன்னா, டிபார்ட்மெண்ட் நம்பரும் தேவைன்னு இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பரையும் சேர்த்து எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த வியூ வந்து ஆல்ரெடி இருக்க வியூ வந்து இப்ப வித் லேட்டஸ்ட் சேஞ்சஸோட அப்டேட் ஆயிரும். ஸோ வந்து இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த வியூ வந்து நெறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா, ப்ரொசீஜர்ல, ஃபங்ஷன்ல இல்ல வேற ஏதாச்சும் குவெரிகள யூஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் மாத்த தேவையில்ல. ஜஸ்ட் வியூ அப்டேட் பண்ணோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா எங்கெங்கலாம் இந்த வியூவ ரெஃபர் பண்ணிருக்காங்களோ, அங்க இந்த நியூ சேஞ்சஸ் இதாயிரும். இப்போ வந்து ஜஸ்ட் இப்ப நான் செக் பண்றேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப டிபார்ட்மெண்ட் நம்பரும் நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து நான் டேட்டா டைப்ப வந்து நம்ம குடுக்க மாட்டோம். டைரக்ட்டா வந்து இந்த டேட்டா டைப் வந்து நம்ம ஆம் பேஸ் டேபிள்லருந்து இன்ஹெரிட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து ஆ ஸோ ஓல்டு இத வந்து நியூ கொயரி செலக்ட் கொயரிலாம் அப்டேட் பண்ணணும்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஃபோர்ஸ் வியூ ஃபோர்ஸ் வியூன்னா என்னன்னா, இப்ப வந்து பேஸ் டேபிள் இல்ல. பேஸ் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணவே இல்ல. இப்ப வந்து இஎம்பி இருக்கு. இஎம்பி டேபிள் இருக்கு. இது வந்து டேபிள் இருந்தா மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா, இது நோ ஃபோர்ஸ் வியூ. சரி. நோ ஃபோர்ஸ் வியூன்னா கண்டிப்பா பேஸ் டேபிள் இருக்கணும். இப்ப வந்து ஃபோர்ஸ் வியூன்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிள் நான் என்னன்னா, இப்ப இஎம்பி அண்டர்ஸ்கோர் 1ங்கிறது அப்படி ஒரு டேபிளே இல்ல. பட் நான் வந்து வியூ கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்ப இதுல என்னன்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபோர்ஸ் வியூ விநேம். விநேம் நானு எஃப்யூ ஓகே. கீவேர்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கீவேர்டுக்கு அப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட் செலக்ட் ஸ்டேட் பண்ணணும். சரிங்களா? கீவேர்டுக்கு அப்புறம் சரிங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரா. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ நேம் கீவேர்டுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணணுமோ அந்த செலக்ஷன் அப்புறம் செலக்ட் கொரி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ் வியூ பேஸ் டேபிள் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அப்போதைக்கு இந்த வியூ வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வியூ கிரியேட்டட் வித் கம்பைலேஷன். ஏன்னா வந்து பேஸ் டே வியூ
ஃபோர்ஸ் வியூ கிரியேட் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து இந்த டேபிள் வந்து இல்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸோ வியூ இல்ல. அதனால இந்த வியூ வந்து இப்ப ஃபோர்ஸ் வியூவா கிரியேட் பண்ணிருக்கோம். வியூ இருக்கும். பட் ஸோ அந்த வியூ இல்லாதனால ஜஸ்ட் நம்ம வித் கம்பைலேஷனோட கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆன் த ஃப்ளைல நான் கிரியேட் பண்றேன். ஆன் த ஃப்ளை கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஜஸ்ட் ஆனா இப்போதைக்கு நான் ஆன் த ஃப்ளைல உங்களுக்கு டேபிள் கிரியேட் டேபிள் டேபிள் இது ஆன் த ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் டைரக்டா வந்து டேபிள் நம்ம தேவையான டேபிள்ல இருந்து டேட்டாவே ஸ்ட்ரக்சரையும் வச்சு கிரியேட் பண்றது. இப்போ வந்து EMP1 டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து இந்த வியூல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம அந்த வியூவை செக் பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஃபோர்ஸ் வியூ வந்து பேஸ் டேபிள் இல்லாதப்பயே கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ் டேபிள கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஆன் த ஃப்ளைல இந்த டேபிள கிரியேட் பண்ணிருக்கோம். நார்மல் வேலையும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த வியூ வந்து வேலிட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபோர்ஸ் வியூ. பேஸ் டேபிள் இல்லையாட்டியும் கூட நம்ம கிரியேட் பண்றது ஃபோர்ஸ் வியூ. டிஃபால்ட்டா இது நோ ஃபோர்ஸ் வியூ. நோ ஃபோர்ஸ் வியூன்னா பேஸ் டேபிள் இருந்தா மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இல்லாட்டியும் இந்த எரர் வரும். பேஸ் டேபிள் டாஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எரர் வரும். சரிங்களா? இதான் ஃபோர்ஸ் அண்ட் நோ ஃபோர்ஸ் வியூ. சரிங்களா? பேஸ் டேபிள் இல்லாம இருக்கையிலே நம்ம கிரியேட் பண்றது ஃபோர்ஸ் வியூ. சரிங்களா? அதுக்கப்புறம் அலியாஸ் நேம். இந்த அலியாஸ் நேம் என்னன்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா வியூ கிரியேட் பண்ணையில இப்ப இது இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, நான் இங்க அலியாஸ் நேமு இங்க நான் டைரக்ட் இப்படி குடுத்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அப்படி டைரக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு, அ என்ன பண்ணலாம்னா, செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இங்க நம்ம அந்த காலம் நேம் என்ன டிஃபைன் பண்ண நினைக்கிறோம். இப்ப எம்ப்ளாயி நம்பர் வந்து நான் அங்க அதுக்கு அந்த இதுக்கு வந்து எம்ப்ளாயி நம்பர் கமா எம்ப்ளாயி நேம் கமா salary கமா ஜாப். ஸோ நான் இங்க ஃபெச் பண்ற காலத்துக்கு என்ன நேம் வேணுமோ ஆல்டர்னேட் நேம் நான் இங்க கிரியேட் பண்ணலாம். இது வந்து அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வியூக்கு வந்து இந்த இந்த நேம்ல தான் இந்த வியூ கிரியேட் ஆகும். சரிங்களா? டைரக்ட்டா இங்க அலியாஸ் குடுக்கலாம். இல்ல அ அ இங்க கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூக்கு அப்புறம் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இங்க நேம் குடுத்துட்டு குடுத்து செலக்ட் செவன்ட்ன்னு எழுதலாம். சரிங்களா? இது மாரியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து அலியாசிங் நம்ம வந்து ஏன்னா இப்ப வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து என்னன்னா, இந்த நேம் இந்த கொயரி எடுத்துட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்து நேம் மட்டும் இந்த காலம் நேம்ஸ் மட்டும் இது மாரி இதாயிரும். சரிங்களா? இப்ப இது மோஸ்ட்லி ரியல் டைம்ல எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் இது மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க அலியாஸ் நேம் குடுக்கறதுக்கு பதிலா பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அங்க இதுக்கு என்னென்ன நேம் இங்க வரணும் ரன் டைம்ல அத கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப வந்து வியூ அது மாரி கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வியூ கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆம் 2 இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம என்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோமோ, அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அ என்ன நீங்க வந்து ஜாயின்ஸா இருக்கலாம், சப் குவெரீஸா இருக்கலாம். எந்த குவெரி வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? எழுதிக்கலாம். கீவேர்டு இருக்கலாம். அந்த குவெரி எல்லாம் நம்மளுக்கு பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயி வியூவா கிரியேட் பண்ணும்.
வியூல வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். டேட்டா வந்து பேஸ் டேபிள்ல தான் இருக்கும். ஜஸ்ட் ரன் டைம்ல வந்து இது பேஸ் டேபிள்ல கனெக்ட் பண்ணி டேட்டாவ எடுத்துக்கும். சரிங்களா? வித் செக் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து அ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இன்டர்வியூல ஆ கேட்பாங்க. வித் செக் ஆப்ஷனோட நம்ம வியூ கிரியேட் பண்ணா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த வித் செக் ஆப்ஷன் எப்படின்னா என்னன்னா, நம்ம வியூல வந்து டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? டிஎம்எல் இன்சர்ட், அப்டேட், டெலீட் இது எல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? அந்த டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணையில கன்ஸ்ட்ரெயின்ட் யூசர் டிஃபைன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டிய செக் பண்ணணுங்கிறதுனா, நம்ம வந்து என்னன்னா, வித் செக் ஆப்ஷனோட கிரியேட் பண்ணணும். சரிங்களா? வித் செக் ஆப்ஷன் இது பண்ணல என்ன ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்லித்தரேன். வித் செக் ஆப்ஷன். இப்ப நான் ஒரு வியூ டிபார்ட்மெண்ட் 10ங்கிற ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ல இருக்க டேட்டாவ மட்டும் நான் ஃபெட்ச் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப கிரியேட் பண்ணிட்டு இந்த வியூ பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் 10 சரிங்களா? டிபார்ட்மெண்ட்ல 10ல இருக்க டேட்டா மட்டும் நம்மளுக்கு இங்க கிடைக்குது. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா இப்ப டிபார்ட்மெண்ட் டேட்டா 10 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, இந்த இப்ப வந்து நம்ம இந்த இஎம்பி டேபிள்ல வந்து 10த் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்ம 20, 30 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட் இதுல வந்து 10த் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க வந்து நான் இப்ப செலக்ட் நான் என்னன்னா அ எம்ப்ளாயி நம்பர் select star from EMP where employee number equal to 7782 இப்போ 7782 ஃபெச் பண்றேன். இது என்னன்னா, இப்ப இது 10th டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு டேட்டா வருது. சரிங்களா? 7782ங்கிறது 10th டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால டேட்டா வருது. இப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாரி குயரி எழுதையில என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கிரியேட் பண்ண குயரில வந்து இதோட அண்ட் கிளாஸ் ஆட் பண்ணி நம்ம இந்த வேர் கண்டிஷன அப்பெண்ட் பண்ணிரும். சரிங்களா? அண்ட் கிளாஸ் ஆட் பண்ணி இத அப்பெண்ட் பண்ணிரும். ஸோ வந்து 10த் டிபார்ட்மெண்ட் இருக்கறனால நம்ம இருக்கு. நம்ம வேற இப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டூ 20 20 இப்போ வந்து என்னன்னா, நம்ம வியூ கிரியேட் பண்ண 20 டேட்டாவ நம்ம ஃபெட்ச் பண்ணல. வியூ கிரியேட் பண்ணல. இப்ப பார்த்தீங்கன்னா சாரி வியூவ நான் கிரியேட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ண வியூ டிபார்ட்மெண்ட் 10 வியூ. டிபிடி 10 பாருங்க. நோ ரோ செலக்டட். ஏன்னா வந்து இது வந்து பேஸ் டேபிள்ல இருக்கு. பட் நம்ம வியூ கிரியேட் பண்ணையில ஒன்லி 10த் டிபார்ட்மெண்ட் டேட்டா வச்சு தான் கிரியேட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணையில ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூல் நம்ம அப்ளை ஆகுது. நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ அந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரி இப்ப மறுபடியும் அந்த இத நான் குயரி பண்ணி காமிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10த் டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். வியூ கிரியேட் பண்ணையில. ஸோ 20த் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாரி இப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆம் இதுல வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா, வேற ஒண்ணும் இல்ல. அப்டேட் வியூ யூஸ் பண்ணி நம்ம டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்ப டிஎம்பி செட் நான் என்னன்னா, சால் ஈக்குவல் டூ சால் பிளஸ் நான் என்னன்னா, ஒரு 1000 ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வேர் என்ன எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டூ 7782 7782க்கு சேலரியோட ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப ஆட் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான்
நான் டேபிள் யூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணல. வியூ யூஸ் பண்ணி தான் இது பண்றது. அப்டேட் ஆப்ஷன்ங்கிறது நம்ம மாடிஃபை பண்றோம் டேட்டாவ. சரிங்களா? இது வந்து வியூவ யூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்ப நான் குயரி பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து பார்த்தா என்ன ஆச்சுன்னா, இங்க 2450 இருக்கு. அத விட 1000 இதாகி இங்க ஆயிருச்சு. சரிங்களா? அப்டேட் நடந்துச்சு. இப்ப வந்து அப்டேட் நம்ம பண்ணையில ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ஆம் இங்கருந்து நான் அப்டேட் நான் 20த் டிபார்ட்மென்ட்ல நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து வேர் டிபார்ட்மென்ட் நம்பர் ஈக்குவல் டூ 20. 20த் டிபார்ட்மென்ட்ல அப்டேட் பண்ணா 0 ஏன்னா வந்து நம்ம செலக்ஷன் பண்ணையில 20த் டிபார்ட்மென்ட் வியூ கிரியேட் பண்ணல. 20த் டிபார்ட்மென்ட் செலக்ட் பண்ணல. ஸோ நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ அப்டேட் நம்ம வந்து நம்ம 10த் டிபார்ட்மென்ட் பண்ணணும்னு நெனச்சா பண்ண முடியுது. பட் 20த் டிபார்ட்மென்ட்னா ஏன்னா நம்ம வியூல செலக்ட் பண்ணல. அதனால பண்ண முடியல. சரிங்களா? ஆம் அப்டேட்லயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து டெலீட் ஃப்ரம் ஆ டிபார்ட்மென்ட் 10 வேர் டிபார்ட்மென்ட் நம்பர் ஈக்குவல் டூ 20. ஸோ 20 டெலீட் ஆப்பரேஷனும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து 20த் டிபார்ட்மென்ட் நம்ம வியூ செலக்ட் பண்ணல. பட் இப்ப நான் 20த் டிபார்ட்மென்ட்ல இப்ப நான் வந்து என்னன்னா, டெலீட் ஆப்பரேஷன் நான் வந்து ஒன்லி 10த் டிபார்ட்மென்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்ப வந்து நான் என்னன்னா, ஆ வேர் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டூ 79 34 இத டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? டெலீட் அலோவ் பண்ணுது. ஏன்னா வந்து 7934 10த் டிபார்ட்மென்ட்ல இருக்கு. 10த் டிபார்ட்மென்ட் நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. 20ல அலோவ் பண்ணாது. செலக்ட் பண்ணையில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெலீட் பண்ணையில பிரச்சனை இல்ல. ஆ அப்டேட் பண்ணையில ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வேலிடேஷன் பண்ணுது. எந்த இத நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ, அதுல மட்டும் தான் நம்ம மேனிபுலேஷன் பண்ண முடியுது. இப்ப வந்து என்னன்னா, நான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இன்சர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி நம்பர் நான் வந்து 333 நேம் வந்து ஜாப் வந்து டெவ் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நம்பர் நான் வந்து 7839 குடுப்பேன். வந்து என்னென்ன குடுக்குறேன்னா, எம்ப்ளாயி நம்பர், இ-நேம், ஜாப், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் டிபார்ட்மென்ட் நம்பர், வேல்யூஸ். இப்போ வந்து நான் 10th டிபார்ட்மென்ட் குடுக்குறேன். ஸோ ரோ கிரியேட் ஆகுது. நான் இப்ப செலக்ட் பண்ணேன். ஸோ நான் இன்சர்ட் பண்ண ரோ இன்சர்ட் ஆகுது. சரிங்களா? 10th டிபார்ட்மென்ட் ஏன்னா 10th டிபார்ட்மென்ட் தான் நம்ம வியூ கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ வந்து இப்ப நான் இன்சர்ட் பண்ணையில நான் என்ன பண்றேன்னா, இதுல 444ன்னு ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்றேன். அதான் 10th டிபார்ட்மென்ட் பண்ணல. 20th டிபார்ட்மென்ட்க்கு பண்றேன். ஆனா நம்ம வியூ கிரியேட் பண்ணையில 20th டிபார்ட்மென்ட்டே நம்ம செலக்ட் பண்ணல. ஒன்லி 10th டிபார்ட்மென்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வியூ கிரியேட் பண்ணோம். வியூ கிரியேட் பண்ணையில பார்த்தீங்கன்னா,
ஒன்லி 10th டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒன்லி 10th டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அக்சஸ் குடுக்கணும். சரிங்களா? பட் இன்சர்ட் பண்ணையில என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து நான் 20th டிபார்ட்மெண்ட்க்கு அலோவ் பண்றேன். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் நான் குடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் இன்சர்ட் ஆயிருச்சு. இன்சர்ட் ஆயிருச்சு. இத எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றேன்னா, ஜஸ்ட் நான் வந்து பேஸ் டேபிள செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் எம்பி இந்த பாருங்க. பேஸ் டேபிள்ல இன்சர்ட் ஆயிருச்சு. 20க்கும் ஆயிருக்கு, 10க்கும் ஆயிருக்கு. பட் நம்ம வியூ கிரியேட் பண்ணது ஒன்லி 10 மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த சேஞ்சஸ் வந்து 20 டிபார்ட்மெண்ட்ல ஆகக்கூடாது. ஸோ ஆனா 20th டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒன்லி இன்சர்ட் மட்டும் இந்த பிரச்சனை. சரிங்களா? இந்த இன்சர்ட் பண்ணையில மட்டும் இந்த வேலிடேஷன் செக் பண்ண மாட்டேங்குது. சே ஏன்னா வந்து இன்சர்ட் இது பண்ணையில நம்ம எந்த வேர் கிளாஸும் குடுக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து ஆம் இந்த அப்பண்ட் ஆகுறது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த இன்சர்ட் அப்பயும் நம்ம இந்த செக் பண்ணணும். நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இது மட்டும் தான் ஆ ஆ இன்சர்ட் பிரிவிலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்ப நம்ம யூஸ் பண்றது தான் வித் செக் ஆப்ஷன்ஸ். வித் செக் ஆப்ஷன் குடுத்துட்டோம்னா, நம்ம இன்சர்ட்டும் நம்ம இதாகுது. ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு ஆ ஓகே. இப்ப இந்த வியூவ வந்து வியூ கிரியேட் பண்ணையில என்ன பண்றேன்னா, வியூவ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இன்னொன்னு வித் செக் ஆப்ஷன். வித் செக் ஆப்ஷன் குடுத்துட்டேன்னா, என்ன ஆகும்னா, இனி இதுக்கப்புறம் நான் வந்து இன்சர்ட் பண்ணையிலயும் இந்த வந்து இப்ப வந்து வித் செக் ஆப்ஷனோட நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் இன்சர்ட் பண்ணேன்னா, 20th டிபார்ட்மென்ட்க்கு அலோவ் பண்ணது. நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அது அது மட்டும் தான் அலோவ் பண்ணும். 10th டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இன்சர்ட்டும் அலோவ் பண்ணும். ஸோ இப்ப வந்து 20th பாருங்க. இந்த இந்த இன்சர்ட்ட அப்பயும் நீ வேலிடேட் பண்ண அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வித் செக் ஆப்ஷன் வேர் கிளாஸ் வயலேட்டட். ஸோ அந்த இது வந்து வயலேட் ஆயிருச்சு. நீங்க கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து பட் நம்ம 10th டிபார்ட்மென்ட்க்கு நம்ம இது பண்ணணும். ஏன்னா 10th டிபார்ட்மென்ட் நம்ம செலக்ட் பண்ணையில நம்ம அது மட்டும் இல்ல. ஸோ 10th டிபார்ட்மென்ட் அதுவும் 20. ஸோ இது மாரி இன்சர்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து வித் செக் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம வந்து பேஸ் டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்ணையிலயும் இந்த கன்ஸ்ட்ரெயின வேலிடேட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ண டேட்டா மட்டும் இருந்தா, அப்போதைக்கு நம்ம வித் செக் ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலாட்டி நம்மளுக்கு ஆ நம்ம செலக்ட் பண்ணாத டேட்டாவுக்கும் டிஎம்எல் பெர்மிஷன் குடுத்துரும். சரிங்களா? மித்தவங்க நம்ம எப்போதுமே வந்து ஆ நெறைய பேர் நம்மளுக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் வியூ கிரியேட் பண்ணி நம்மள்ட்ட குடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம ஆ அவங்க செலக்ட் பண்ற டேட்டாவுல தான் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அத தவிர்த்து மிச்ச டேட்டாவெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போதைக்கு வந்து இந்த வித் செக் ஆப்ஷனோட நம்ம குடுக்க முடியும். குடுத்துட்டோம்னா, இன்சர்ட்டும் அந்த வேலிடேட் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வித் செக் ஆப்ஷன். ஸோ வித் செக் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரீட் ஒன்லி. நம்ம என்னன்னா, ஆ எந்த ஒரு டிஎம்எல் எந்த ஒரு டிஎம்எல் ஆப்பரேஷனும் பண்ணக்கூடாது அப்டின்னா, நம்ம வந்து ஒன்லி வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன் குடுத்துட்டோம்னா, ஒன்லி இந்த வியூல வந்து செலக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வேற எந்த ஒரு டிஎம்எல் ஆப்பரேஷனும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு வந்து வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் இருக்கு. ம். ம். இப்ப நான் வியூ கிரியேட் பண்ணயிலே வந்து வித் ரீட் ஒன்லி வித் ரீட் ஒன்லி ஸோ ரீட் ஒன்லி ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த வியூல வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஒன்லி செலக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் சரிங்களா? ம்.
சரிங்களா? ஒன்லி இப்ப ரீட் ஒன்லி. இதுல வந்து நான் இன்சர்ட் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இப்ப ம் பேக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் செலக்ட் இப்போ வந்து அ இப்ப வந்து நான் என்னன்னா, ஒன்லி இன்சர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நெனச்சா, நான் இன்சர்ட் பண்ண முடியாது. பாத்தீங்களா? இந்த எரர் வந்துச்சுன்னா, கேனாட் பெர்ஃபார்ம் டிஎம்எல் ஆப்பரேஷன் ஆன் ரீட் ஒன்லி வியூ. ஸோ ஒன்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒன்லி செலக்ட் பிரிவிலேஜ் மட்டும் தான் இந்த வியூ குடுக்கணும் அப்டின்னா, வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஒன்லி செலக்ட் பிரிவிலேஜ் மட்டும் குடுத்துருவோம். சரிங்களா? ஆம். இதுதான் இதுல வந்து சிம்பிள் வியூ அண்ட் காம்ப்ளக்ஸ் வியூன்னு 2 இருக்கு. சிம்பிள் வியூன்னா வந்து ஒரே ஒரு பேஸ் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்டின்னா, அது சிம்பிள் வியூ. காம்ப்ளக்ஸ் வியூன்னா மல்டிபிள் டேபிள்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சப் queries யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது காம்ப்ளக்ஸ் வியூ. சரிங்களா? இது எப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஸோ சிம்பிள் வியூங்கிறது இப்போ வந்து செலக்ட் replace view AMP details select star from AMP. இது வந்து ஒரே ஒரு பேஸ் டேபிள் இருக்கு. இது சிம்பிள் வியூ. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, AMP, DPT where T dot department number கொடுத்துட்டு நான் வந்து என்னன்னா E dot star D dot star ரெண்டும் கிரியேட் பண்ணிட்டு இது மாதிரி ஜாயின்ட்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் சப் queries இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் டூப்ளிகேட் காலம்ஸ். ஸோ சேம் நேம்ல 2 டேபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால இதாகுது. ஸோ நான் என்னன்னா E dot shall D dot rename D dot location. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி அது கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வியூவ query பண்ணோம்னா, இது வந்து 2 டேபிள்ல ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு select star இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு இந்த டேட்டாவ எடுத்துட்டு வருது. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்குறவங்க நம்ம வந்து மித்தவங்களுக்கு குடுக்கையில இந்த வியூ குடுத்துட்டோம்னா, இந்த ஓவரால் குயரியவே நம்ம ஹைட் பண்ணிருவோம். ஜஸ்ட் இது வந்து அவங்களுக்கு வியூ யூஸ் பண்றாங்களா, டேபிள் யூஸ் பண்றாங்களான்னு தெரியாது. பட் இந்த லாஜிக்க வந்து நம்ம ஹைட் பண்ணிருவோம். ஜஸ்ட் இத நீங்க குயரி பண்ணீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு தான் தெரியும் 2 டேபிள்ல இருந்து நம்ம இந்த டேட்டாவ ஃபெட்ச் பண்றோம்னு. பட் வியூவ டைரக்ட்டா யூஸ் பண்றவங்களுக்கு ஒன்லி அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஸோ இது ஒரு டேபிள்ல இருந்து தான் இந்த டேட்டா வருது இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரிஜினல் லாஜிக்க வந்து ஹைட் பண்றதுக்காண்டி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அப்ப வந்து நம்ம ஸ்டூடண்ட் டேட்டாவே இருக்கு. இதுல வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் டேட்டா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கையில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்க்கு தனியா ஒரு வியூ கிரியேட் பண்ணலாம். ஐடிக்கு தனியா வியூ இருக்கும். ஸோ அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் டேட்டாஸ் பார்க்க முடியாது. ஸோ இது மாரி வியூஸ் வந்து செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காகவும் ஒரு சில டைம்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம்ல வந்து ஆ ரீயூசபிலிட்டிக்காண்டியும் ஒரு வாட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த குவெரிய மல்டிபிள் பிளேஸ்ல யூஸ் பண்ணையில வந்து ஆ இது மாரி வியூ கிரியேட் பண்ணிட்டாலும் அந்த குவெரி வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிரும். ஸோ அத வந்து நம்ம எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல வியூ நேம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி இது பண்ணுவாங்க. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் வியூ. ஜஸ்ட் ஜாயின்ட்ஸ் இது மாரி இருக்குன்னா, அது காம்ப்ளெக்ஸ் வியூ.
எப்பயெல்லாம் வந்து டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம வியூல வந்து என்னன்னா, டிஎம்எல் ஆப்பரேஷன் எப்ப பண்ண முடியாதுன்னா, அதுல குரூப் பை கிளாஸ், அக்ரிகேட் சரிங்களா? இந்த மாரி குரூப் பை கிளாஸ், ரோனம் சூடோ காலம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் சரிங்களா? ஏதாச்சும் வேற ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த வியூல வந்து நம்ம வந்து டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. இந்த இது இல்லாம நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணலாம். சரிங்களா? 4 இது. குரூப் பை கிளாஸ் இருக்கக்கூடாது. ஆம் என்ன இருக்கக்கூடாதுன்னா, டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணா குரூப் பை கிளாஸ் இருந்தா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரோனம் சூடோ காலம்ஸ். இந்த மாரி சூடோ காலம்ஸ் யூஸ் பண்ணா இருந்தா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி வியூ கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு அது இது பண்ண முடியாது. பேராச்சு எக்ஸ்பிரஷன் சேலரி பிளஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா, இந்த 4 இது இருந்துச்சுன்னா, நம்ம டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து அக்ரிகேட்டட் வேல்யூவா இருக்கும். இல்ல வந்து டூப்ளிகேட்டட் ஸோ இந்த மாரி டைம்ல வந்து நம்ம அந்த டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியும். இது இல்லாட்டி நம்ம டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மித்த எல்லா ஆப்பரேஷனுமே நம்ம வியூல பண்ண முடியும். சரிங்களா? இப்ப வந்து நான் என்னன்னா, செலக்ட் அ எம்ப்ளாயி நம்பர், சேல் ஸ்டார் 1000 ஃப்ரம் இஎம்பி டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாரி நம்ம எக்ஸ்பிரஷன் இது வேணாலும் நம்ம வியூல டைரக்ட்டா பண்ணிக்கலாம். பட் இந்த வியூ கிரியேட் பண்ணையில இந்த மாரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இந்த டிஎம்எல் ஆப்பரேஷன் இந்த வியூ மேல பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் ஒண்ணு. மித்தபடிக்கு நம்ம என்னென்ன ஆப்பரேஷன் என்னென்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறோமோ, அதெல்லாம் நம்ம வியூலயே இருக்கலாம். இப்ப வந்து 2 வியூ கிரியேட் பண்றோம். 2 வியூலயும் காமன் டேட்டா உள்ள காலம் இருந்துச்சுன்னா, நம்ம ஜாயின்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மித்த எல்லா ரூல்ஸுமே சேம் தான். ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லா செலக்ட் குவெரியும் எழுதலாம். அதுக்கு மேல டாப் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இது வியூ நேம். ஃபோர்ஸ் வியூனா ஃபோர்ஸ் வியூ மட்டும் குடுக்கணும். வியூ நேமு. அதுக்கப்புறம் அந்த காலம் நேம் இருந்துச்சுன்னா, அஸ்கீவேர்டுக்கு அப்புறம் மித்தது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இது. ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவு இதுல வந்து இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட் இந்த 2 லைன் தான் வந்து புதுசு வியூல. சரிங்களா? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ நேம். சரிங்களா? இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர வந்து பெர்மனன்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சரிங்களா? இதான் ஒண்ணு. ம். யுஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணியாச்சு. வேற என்ன? வியூ பிரிவிலேஜஸ் பார்த்தாச்சு. நம்ம வியூவ வந்து நம்ம டிராப் பண்ண முடியும்னா, எப்ப வேணாலும் நம்ம டிராப் பிரிவிலேஜஸ் இருந்துச்சுன்னா, டிராப் வியூ நேம் குடுத்து நம்ம அந்த வியூவ டிராப் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்ல அப்படின்னா, வியூவ டிராப் பண்ணிடலாம். இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த வியூ டிராப் பண்ணிட்டீங்கன்னா, இது எங்கெங்கெல்லாம் இந்த வியூ வந்து வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து ஆ அந்த வியூ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்வாலிட் ஆயிரும். ஸோ, அதனால இது பண்ணிக்கலாம். ஸோ, இந்த வியூ டிராப் பண்ணலாம். இது வந்து பேஸ் டேபிள் எந்த பிரச்சனையும் குடுக்கும்னா, பேஸ் டேபிள்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ, இது வந்து வியூ மட்டும் டிராப் ஆயிரும். சரிங்களா? இதுக்கப்புறம் வியூ வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ, வியூ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இத டிராப் பண்ணிட்டோம். சரிங்களா? டிராப் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அது எக்ஸிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆம் ஆ ஆன் த ஃப்ளை டேபிள்ன்னு சொல்லுவாங்க. ஆன் த ஃப்ளை. இப்போ வந்து என்னன்னா, ஆ இதுவரைக்கும் நம்ம பார்த்த வியூலாம் வந்து ஸோ ஸ்டார் ஃப்ரம் GPT-10 இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டா எல்லாத்துக்குமே வந்து ஆம் என்னன்னா, ஆன் த ஃப்ளை இது ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு. டேட்டா வந்து பேஸ் டேபிள்ல இருந்து தான் எடுத்துட்டு வருது. ஆனா இப்படி எடுத்துட்டு வராம, நம்ம இந்த டேட்டாவோட ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா வந்து, ஆன் த ஃப்ளை நம்ம இத ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த வியூல இருக்க இது வந்து என்ன பண்ணணும், இந்த வியூவ குயரி பண்ணணும்னா, இது என்னன்னா இன்டைரக்ட்டா போய் நம்ம வியூ குயரி வந்து என்னன்னா, பேஸ் டேபிள்ல கனெக்ட் பண்ணி, அப்புறம் பேஸ் டேபிள்ல இருந்து தான் டேட்டா எடுத்துட்டு வருது. சரிங்களா? இது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எல்லாமே வந்து இஎம்பி டேபிள்ல இருந்து தான் வருது. சரிங்களா? ஆனா, இந்த டேட்டாவே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஆன் த ஃப்ளைல நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு என்னென்ன சின்டாக்ஸ்னா, கிரியேட் டேபிள் நான் என்னன்னா,
டிபார்ட்மெண்ட் 10 டீட்டெயிலுங்கிற ஒரு டேபிள். இந்த டேபிள கிரியேட் பண்ணிட்டு எங்க இருந்துன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி. சரிங்களா? இந்த இதுலேருந்து நீ எடுத்துட்டு வா. இதுலேருந்து எடுத்துட்டு வந்து அத வந்து எனக்கு ஒரு டேபிளா கிரியேட் பண்ணிரு. சரிங்களா? இதான் சின்டாக்ஸ். கிரியேட் டேபிள், டேபிள் நேம். இந்த கிரியேட் என்னன்னா, இந்த இருக்க ஸ்ட்ரக்சர், டேட்டா 2யும் எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ணிரு ஒரு டேபிளா அப்படின்னு. இப்போ வந்து என்னன்னா, இந்த இது வந்து என்னன்னா, ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா இது ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து இந்த இது ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா ஸ்டோர் ஆயிரும் ஆன் த ஃப்ளை. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து நம்மளுக்கு பேஸ் டேபிள் போயிட்டு வந்து போய் எடுத்துட்டு வரல. இது வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருச்சு. இந்த வியூல இருந்து டேட்டாவ குயரி பண்ணி எடுத்து பெர்மனன்ட்டா இத ஸ்டோர் ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டா டேட்டா இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேப்ங்கிற மெட்டா டேட்டா. இங்க பார்த்தா நம்ம இதுல வந்து காமிக்கும். நமக்கு வந்து என்னன்னா, என்னென்ன டேபிள் நம்ம இதுல இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். எம்ப்ளாயி 10 டீட்டெயில். எம்ப்ளாயி 10 டீட்டெயில்ங்கிறது இந்த இருக்கு. இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரிங்களா? டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இது பெர்மனன்ட். இதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாவ நம்ம குயரி பண்ணோம்னா, இந்த டேபிள் நேம் யூஸ் பண்ணி, இது வந்து டைரக்ட்டா இங்க இருந்து தான் எடுத்து வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த இது இண்டிபெண்டன்ட். இதுக்கப்புறம் வந்து இந்த வியூவ டிராப் பண்ணாலும் கூட, நம்ம இந்த டேபிள்ல இருந்து டேட்டாவ எடுத்துறோம். வந்து மோஸ்ட்லி வந்து ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ல, சப்போர்ட் அண்ட் மெயின்டனன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஆன் த ஃப்ளைல வந்து டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? இது இப்ப என்னன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் 10 வியூல இருக்க இதுல எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து இந்த டேபிளா கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு நம்ம எது எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம ஆன் த ஃப்ளைல வந்து டேபிளா கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து கிரியேட் ஆர் கிரியேட் டேபிள் நேம் எம்பி இன்ஃபோ நம்ம என்ன செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அது வந்து வியூல இருந்து மட்டும் தான் இருக்கிறதுல நம்ம டேபிள்ல இருந்தும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? டேபிள்ல இருந்து பண்ணலாம். இப்போ ஆன் த ஃப்ளை இதுல இருக்க ஸ்ட்ரக்சர் வித் டேட்டா இந்த டேபிளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா இது ஆன் த ஃப்ளை டேபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல இருந்து என்னன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஒன்லி நார்மல் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் தான் நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆகும். மித்த எந்த இதுவுமே இன்ஹெரிட் ஆகாது. இது வந்து ஆன் த ஃப்ளை டேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைரக்ட்டா என்ன செலக்ஷன் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டேபிள் ரன் டைம்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது வந்து ஆன் த ஃப்ளை. இது வந்து என்னன்னா, அ இதுக்கப்புறம் வந்து இது வந்து பெர்மனன்ட்டா இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நான் இங்க வந்து இந்த வியூவ யூஸ் பண்ணி இந்த டேபிள் கிரியேட் பண்ணேன். இப்ப இந்த வியூவ டிராப் பண்ணாலும் நான் என்னையால வந்து அந்த வியூவ அந்த டேபிள்ல வந்து யூஸ் பண்ண முடியும். டிராப் வியூ டிபார்ட்மெண்ட் இந்த வியூவ நான் டிராப் பண்ணிடுறேன். சரிங்களா? வியூ டிராப் பண்ணிட்டேன். வியூவ டிராப் பண்றதுனால இந்த டேபிளுக்கு எந்த இதுவும் ஆகப்போறதில்ல. ஏன்னா வந்து இந்த வியூவ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூவ டேபிள வந்து எந்த இதுவுமே பண்ணல. ஒன்லி இந்த வியூவ தான் டிராப் பண்ணியிருக்கேன். வியூ வந்து இத இம்பாக்ட் பண்ணாது. வியூ எங்கெல்லாம் இருக்கோ அங்க தான் ப்ராப்ளம் வருது. இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி வந்து டேட்டா வித் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிட்டோம். இது பெர்மனன்ட் ஆயிடுச்சு இது. சரிங்களா? ஓகே. இது வந்து எம்ப்ளாயி இன்ஃபோ டெஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஓகே. இது மாரி ஆன் த ஃப்ளைலயும் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோம் ரன் டைம்ல. இது வந்து ஒரு டேபிள் வருதுன்னா எந்த செலக்ட் குவெரி இதுவரைக்கும் நம்ம கத்துட்ட எந்த செலக்ட் குவெரியா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலான டேபிள நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? வித் டேட்டா. சரிங்களா? எனக்கு டேட்டா தேவையில்ல. ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஆ செலக்ட் டேபிள் நேம் எம்பி ஸ்ட்ரக்சர்
as select star from எம்பி. நம்ம வேர் கண்டிஷனை வந்து ஃபெயில் பண்ணிவிட்டோம்னா ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்துடும். ஸோ 1 = 2ன்னு நான் ஃபெயில் பண்ணுறேன் வேணும்னு. 1 ஃபெயில் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னன்னா ஒன்லி ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். டேட்டா இல்லாமல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்ததுன்னா ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஸ்டார் டேட்டா இருக்காது, ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஒன்லி ஸ்ட்ரக்சர் சரிங்களா. ஆன் த ஃப்ளைல இது மாதிரி நம்ம டேபிளும் வித் டேட்டாவும் கிரியேட் பண்ணலாம், ஒன்லி ஸ்ட்ரக்சர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஆன் த ஃப்ளை டேபிள் கிரியேஷன். இது வியூ மேல கிரியேட் பண்ண முடியும், வியூ மேல கிரியேட் பண்ணலாம், டேபிள் மேல கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஆன் த ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஆன் த ஃப்ளை மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து ஆன் த ஃப்ளை டேபிள் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் சரிங்களா. ஆன் த ஃப்ளை டேபிள். ஓகே, அவ்வளோதான் மோஸ்ட்லி வியூ கான்செப்டில் இவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது சரிங்களா. டிஎம்எல் ஆப்ரேஷன் எப்பப்போ பண்ண முடியாது, ஃபோர்ஸ் வியூனா என்ன, நான் ஃபோர்ஸ் வியூனா வித் செக் ஆப்ஷன், ரீட் ஒன்லி, சிம்பிள் வியூ, காம்ப்ளெக்ஸ் வியூ, இவ்வளோ தான் கான்செப்ட் சரிங்களா. ரொம்ப சின்ன கான்செப்ட். பட் இன்டர்வியூ போனீங்கன்னா வியூவில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி அவங்க கொஸ்டின் கேட்கறது வித் செக் ஆப்ஷன், ரீட் ஒன்லி, இந்த ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. நார்மல் இது வந்து பெருசாக காம்ப்ளெக்ஸ் இருக்காது, ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் வித் செக் ஆப்ஷன், ரீட் ஒன்லி கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. மித்தபடிக்கு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்லாம் இல்லை சரிங்களா. அவ்வளோதான். ஸோ இதுதான் வியூ. புரிஞ்சா வியூ கான்செப்ட்? புரிஞ்சு. ஓகே, ஸோ இதுதான் வியூ. நாளைக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம் சரிங்களா. சரி, ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.